நம்ம டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டர்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆசிலேட்டர்ஸோடைய சிம்பிள் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஆசிலேட்டர்ஸ் அப்படிங்கிறது உடைய அர்த்தம் என்ன, இந்த இடத்துல நம்ம எதை மீன் பண்ணுறோம் எலக்ட்ரானிக்ஸில் அப்படின்னா, a part of DC source energy is converted into AC signal. That is called oscillators. இது ஜென்ரலாக நம்ம சொல்கிறது. ஸோ DC source energy is available in the form of DC source தான். அதுலேருந்து ஒரு பார்ட் எடுத்து அது என்ன பண்ணிடுறது, ஏசி சிக்னலை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது இந்த ஆசிலேட்டருங்கிறது. பேசிக்காக ஆசிலேட்டர் இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அண்ட் ஆசிலேட்டர்ஸில் வெவ்வேறு டைப்ஸ் இருக்குது. அது கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி டைப்ஸ்ன்னு சொல்லி வரும்பொழுது முதல் கிரைட்டீரியா வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் கிளாசிஃபிகேஷனில், தி ஷேப் ஆஃப் ஏசி சிக்னல். ஏசி சிக்னலை ஜென்ரேட் பண்ணுது, ஷேப் ஆஃப் ஏசி சிக்னலை வச்சுட்டு we can have two types. One is called sinusoidal oscillator. Sinusoidal waves னு அர்த்தம். அது அப்போ அது ஜென்ரேட் பண்ணுற சிக்னல் இஸ் சைனசாய்டல் வேவாக இருக்கும். சைனசாய்டல் வேவ்னா சைன் அண்ட் கொசைன் வேவ் தான் சைனசாய்டல் வேவ்னு சொல்கிறோம் இல்லையா. சைன் ஃபங்க்ஷனோ அல்லது கொசைன் ஃபங்க்ஷன் கோசைன் ஃபங்க்ஷன் தான் எழுத போகிறோம். தட் இஸ் நம்ம ஏசி சிக்னல்னு சொல்லி ஏசி சர்க்யூட்ஸ்லாம் படிக்கும்போது பண்ணினோம் இல்லையா. தட் இஸ் V is equal to some V naught sin omega t or cos omega t ன்னு சொல்கிறோமே, அது பேர் சைனசாய்டல் சிக்னல். ஸோ சைனசாய்டல் ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். The other type is non-sinusoidal wave. Non-sinusoidal waveல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த non-sinusoidalல A is a square wave. Square waveனா this is that ஆசிலேட்டருடைய இது சைன் வேவ்னு நமக்கு தெரியும், அதை நான் வரைய வேண்டாம்னு நினச்சேன். சரி வரைஞ்சி வச்சிடலாம். சைன் வேவ் ஆசிலேட்டர் இப்படி இருக்க போகிறது இந்த வோல்டேஜ் ஷேப்பு. இதில் வோல்டேஜ் வந்து ரெண்டு ஸ்டேட் தான் இருக்கும். தட் இஸ் இட் வில் கம் டவுன் டு திஸ் ஸ்டேட், அப் ஸ்டேட் அண்ட் டவுன் ஸ்டேட், இப்படி மாறி போயிட்டே இருக்கும். இந்த டியூரேஷன் இங்கே இருக்கல டவுன் ஸ்டேட்லையும் அப் ஸ்டேட்லையும் டியூரேஷன் வில் பி ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்கொயர் வேவ். அது அன்ஈக்குவலாக இருந்ததுன்னா ரெக்டாங்குலர் வேவ். ஸோ ரெக்டாங்குலர் வேவ்ங்கிறது லார்ஜாகவும், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரைகிறேன், இது ஷார்ட்டாகவும் இது லார்ஜாகவும் ஈக்குவல். இந்த அப் ஸ்டேட் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும், டவுன் ஸ்டேட்லாம் ஈக்குவலாக இருக்கணும், ஒரே மாதிரி போனோம். பட் அன்ஈக்குவல் அப் ஸ்டேட்டும் டவுன் ஸ்டேட் இருந்தால் அது பேர் ரெக்டாங்குலர் வேவ் ஆசிலேட்டர்னு சொல்லலாம். இந்த ஸ்கொயர் வேவ் ரெக்டாங்குலர் வேவ் ஆசிலேட்டர் சர்க்கியூட்டுக்கு பேர் இருக்குது, வேறு பேர் இருக்குது. அதுக்கு பேர் மல்டி வைப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பேர் இந்த சர்க்கியூட்டுக்கு. இது வந்து ஆசிலேட்டர்னு சொல்ல மாட்டோம், மல்டி வைப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இந்த அடுத்த ஷேப்பு இம்பார்ட்டன்ட் இஸ் ட்ரையாங்குலர் ஷேப். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆசிலேட்டர் தான். அவுட்புட்டு ட்ரையாங்குலர் வேவ் அவுட்புட்டாக வரும். இன்னொன்று முக்கியமானது பல்ஸ் ஆசிலேட்டர்ஸ் வரும். பல்ஸுங்கிறது இந்த இது ஸ்கொயர் மாதிரியே இருக்கும், பட் யூ கேன் see that it is பல்ஸுங்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா அதான் இது ஸோ இது லாங் டியூரேஷனில் ஒரு சின்ன ஒரு அப் ஸ்டேட் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். திருப்பி ஒரு லாங் டியூரேஷன் ஒன்றுமே இருக்காது, ஒரு சின்ன அப் ஸ்டேட் ஈக்குவல். இதுவும் ஈக்குவல் இன்டர்வல்ஸில், இந்த டவுன் ஸ்டேட்டும் ஈக்குவல் இன்டர்வல்ஸில் முடிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் கால்டு பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரே ஒரு எக்யூப்மெண்ட்லேயே நம்ம இது எல்லாத்தையுமே கொண்டு வர முடியும். சைனசாய்டல் இந்த 4 ரெக்டாங்குலர், ஸ்கொயர், ட்ரையாங்குலர், பல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வர முடியும். அந்த மாதிரி இருக்கிற எக்யூப்மெண்ட்டு மாதிரி டிசைனிங் பண்ணும்பொழுது அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு பேர் ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர் அப்படின்னு பேர். நார்மலாக சைனசாய்டல் மட்டுமே இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொன்னோம், ஆசிலேட்டர்னு சொல்லுவோம் சொன்னேன். ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்குலர் பண்ணுற சர்க்கியூட்டுக்கு பேர் மல்டி வைப்ரேட்டர்னு சொன்னேன். இது எல்லாத்தையுமே ஜென்ரேட் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஏசி சிக்னல்ஸை அது ஜென்ரேட் பண்ணுறது, அது பேர் ஃபங்க்ஷன் ஜெனரேட்டர்னு பேர். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். செகண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ் இஸ் தி ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வச்சுட்டு நம்ம கிளாசிஃபிகேஷன். ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுன்னா ரெண்டு தான். ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஏஎஃப், இன்னொன்று ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அந்த
ஆம்பிளிஃபையர் வரும்போதே சொன்னோம் இல்லையா, ஆடியோ ஃப்ரீக்வன்சிங்கிறது 20 to usually 20 kilohertz தான், that is which is audible to human ear, and radio frequency is of the order of megahertz. So based on the frequency range of the AC signal generated by the oscillators, we can have what is called AF oscillator or RF oscillator, right? So the sinusoidal oscillator பற்றி தான் நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். அதில் முக்கியமாக இந்த ஏஎஃப் ரேஞ்சில் இருக்கிறத பற்றி தான் இப்போ நம்ம ஃபர்தராக நம்மளுடைய டாபிக் எடுத்துக்க போகிறோம். ஸோ சைனிசாய்டல் ஏஎஃப் ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த ஃபர்தர் டிஸ்கஷனுக்கு வச்சுக்க போகிறோம். இந்த சைனிசாய்டலில் ஆசிலேட்டர்னு வரும்பொழுது அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எல்சி ஆசிலேஷன்ஸ் வச்சு பண்ணுவாங்க, ஆர்சி ஆசிலேஷன்ஸ் வச்சு பண்ணுவாங்க, கிறிஸ்டல் ஆசிலேஷன்ஸ் வச்சும் பண்ணலாம். சைனிசாய்டல்ங்கிறது கிறிஸ்டல்ங்கிறது ஐ மீன் இந்த பைசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல், பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு அதை வச்சுட்டு நம்ம அந்த சைனிசாய்டல் பற்றி படிக்க போகிறேன்னு சொன்னேன், ஏஎஃப் ரேஞ்சை பற்றி படிக்க போகிறேன்னு சொன்னோம், அதுலேயே எல்சி ஆசிலேஷன் டைப் தான் படிக்க போகிறோம். புரியுறதா? இப்போ நம்ம ஃபர்தராக நம்மளுடைய ஆசிலேஷன் ஐடியா எடுத்துக்கணும்னா சைனிசாய்டல், ஏஎஃப் ரேஞ்ச், எல்சி ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த டிசைன் ஆஃப் த ஆசிலேட்டர்ஸ், let us first of all work out how to பேசிக்காக பிரின்சிபல் ஆஃப் ஆசிலேட்டர்னு எடுத்துக்கிறோம். எப்படி பிரின்சிபல் ஆஃப் ஃபீட்பேக் வச்சுட்டு தான் நம்ம ஆசிலேட்டர் போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. பாசிட்டிவ் ஃபீட்பேக் will lead you to oscillators, another important application of transistors சொன்னது. அதை முதல்ல கரெக்டாக புரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்குங்கிற கான்செப்டுக்கு நான் போகிறேன். இப்போ உள்ள அது எப்படி போகலாம், என்ன ஏற்கனவே நம்ம அதை டிரைவ் பண்ணி வச்சுருக்கோமே, அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் யூஸ் பண்ணிப்பேன். I am not going to derive the relation once again. So I have used, remember we have derived the positive feedback idea. The positive feedback la enna nadandhathu sonnomo, the gain after the feedback was increased from AV to a value this. Here this AV beta, or rather 1 minus AV beta is less than 1, which implies AVF is greater than AV. Idan positive feedback odiya idea, right? Where this beta is a fraction called feedback ratio. AV is the open loop gain. AVF is feedback network the gain that is called a closed loop gain. AV beta is loop gain அப்படின்னு பேர் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை வச்சுன்னு தான் இந்த கண்டிஷனை ஒருத்தர் சொன்னார். அவருடைய ஃபர்ஸ்ட் அந்த ஐடியா சொன்ன பேர் பார்காஷன். ஸோ இட் இஸ் கால்டு பார்காஷன் கிரைட்டீரியன் அல்லது கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை பற்றி தான் படிக்க போகிறோம். தட் இஸ் இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் எப்படி ஆசிலேட்டராக மாறுறது. ஆசிலேட்டர்னா நம்ம டிஃபைன் பண்ணினோம், பார்ட் ஆஃப் ஏசி டிசி எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ஏசி சிக்னல் கன்வெர்ட் பண்ணுறது பேர் தான் ஆசிலேட்டர் சர்க்கியூட் சொன்னோம் இல்லையா. இப்போ அதை படிக்கலாம். இது டெரைவ் பண்ணும்போது ஞாபகம் இருக்கா, V0 dash is equal to AV times VI dash எழுதினேன். VI dash is VI plus beta V0 dash எழுதினோம். ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணோம், ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த V0 dash 1 minus AV beta is equal to AVVI அப்படின்னு எழுதி இதில் இருந்தால் நம்ம அந்த AVF கண்டுபிடிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த ரிலேஷன் நமக்கு தேவைப்படும் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இதை பார்காசன் கிரைட்டீரியன் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்காசன் கிரைட்டீரியன் என்ன அல்லது கண்டிஷன் என்னன்னு கேட்டால், சப்போஸ் இந்த லிமிட் AV beta, this is called loop gain இல்லையா, அது in the limit loop gain tends to 1. In the limit loop gain very close to 1 tends to 1. What will happen to 1 minus this factor? This will tend to 0. When the denominator goes to 0, this implies this AVF closed loop gain with feedback tends to infinity, right? Tends to infinity. So in the limit, the loop gain going to 1, the denominator in the feedback expression of the gain expression goes to infinity.
ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் பார்க்கலாமா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்ன்னு பார்த்தா இப்போ இந்த ரிலேஷனுக்கு வரலாம். அதை வென் AVF இஸ் கோயிங் டு இன்ஃபினிட்டினா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் AVF உடைய என்ன? இந்த AV கீழே வரணும்ல. ஸோ AV கீழே வரும். இப்போ 1 மைனஸ் AV பீட்டாங்கிறது என்ன ஆகுது? 0 போகிறதுனா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட்? VI இஸ் டெண்டிங் டு 0 அப்படின்னு அர்த்தம். தெரியுதா? 1 மைனஸ் AV பீட்டா 0 ஆக போகிறதுனா VI என்ன ஆகிடும்? 0 ஆகும். ஸோ in the absence of any input signal we are getting output V naught dash. That is அதான் இங்கே சொன்னோம் இல்லையா, DC சோர்ஸ் பவர் சப்ளை இருக்கும் இல்லையா, பயசிங் பண்ண வேண்டிய டிரான்சிஸ்டர் பயஸ் பண்ண வேண்டிய DC சோர்ஸ், அதுலேருந்து எனர்ஜியை எடுத்துட்டு AC சிக்னல் ஜென்ரேட் பண்ண போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்புட் சிக்னல்னு எதுவுமே இருக்க போகிறது இல்லை. அப்போ இன்புட் சிக்னல் எதுவுமே இல்லை அப்படின்றதோட அர்த்தம் என்ன? இப்போ ரிவர்ஸில் போகலாமா? இன்புட் சிக்னல் VI 0னா என்ன அர்த்தம்? ரைட் ஹேண்ட் சைட் 0னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் 0 ஆகணும். அவுட்புட் 0ன்னு சொல்லக்கூடாது, அப்புறம் அர்த்தமே இல்லை. அப்போ இந்த ஃபேக்டர் 0 எது? 1 மைனஸ் AV பீட்டா 0. 1 மைனஸ் AV பீட்டா 0 ஆச்சுன்னா AVF என்ன ஆகுது? இன்ஃபினிட்டி ஆகுது. ஸோ நான் இந்த ஆஸ்பெக்ட்ல VI 0ன்னு எப்படி சொன்னேன், which means there is no AC signal given. The transistor is going to utilize the DC energy available for its biasing to a part of it to convert into AC signal. This is the basic idea of called Barkhasan criterion. Barkhasan criterion இதுவும் சொல்லலாம் அல்லது இதுவும் சொல்லலாம். 1 AV beta tending to 1 ன்னு சொல்லலாம், 1 minus AV beta tending to 0 ன்னு சொல்லலாம். So the condition is called Barkhasan condition. ஸோ இட் இஸ் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆசிலேட்டர் தான், ஆம்பிளிஃபையர் தான் ஆசிலேட்டராகவும் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் a ரீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக் தட் இஸ் given to the amplifier, brings the amplifier into an oscillator. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ரீஜெனரேட்டிவ் அல்லது பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் can be converted into oscillator. நம்ம இதில் ஆசிலேட்டருடைய கண்டிஷன் சொன்னேன், ஜென்ரல் கண்டிஷன். இதில் சைனசாய்டல் ஆசிலேட்டர்னு பார்க்க போகிறோம்னு சொன்னேன். அதில் LC ஆசிலேஷன்ஸ் வச்சுட்டு பண்ண போகிறேன்னு சொன்னோம்.